நம்ம பாட்டுன்னு நம்ம மக்கள் பணியை செய்யறோம். 26க்கு போறோம், ஓட்ட கேட்கிறோம், 26ல தளபதியை உட்கார வைக்கிறோம். நீ கட்சிக்கு அப்பாற்பட்டு நீ போய் வேலை செஞ்சிருக்கிற, அதனால உன்னை நீக்கிட்டு தளபதிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த தோழர்களை நாம் ஒரு காலமும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தளபதி தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 234 தொகுதியிலும் தலைவர் தளபதி நிற்கிறார் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இருக்கிறீங்க. 30-40 பேர் இருக்கிறீங்க. அவனுங்களை இப்படி நான் தொட்டனா இங்க 1000 பேர் வந்து நிப்பாம்பா. நேற்று ஈரோடு பாலாஜி கிட்ட சொன்ன, என்னடா ஈரோடு இப்படி களை கட்டிடுச்சு அப்படின்னா, அந்த களை கட்டினதோட இங்க திருப்பூர் பயங்கரமா களை கட்டி போச்சு. இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்களையும் நீ கட்சிக்கு அப்பாற்பட்டு நீ போய் வேலை செஞ்சுருக்கிற, அதனால் உன்னை நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒருத்தவங்களை கூட இந்த தேர்தலில் நம்ம நீக்கவில்லை என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த இன்னும் ஒன்று, முதல்ல திருப்பூர் மாவட்டத்தில் 2 தலைவர் தாங்க இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா தலைவர்களை நம்ம வந்து உருவாக்கிட்டோம். நிறையா பேர் இன்றைக்கி தலைவராக இருக்கிறாங்க. ஆனால் தலைவருங்கிட்ட தான் கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்மளுடைய தொண்டர்கிட்டையும் தோழர்கள்கிட்டையும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சும்மா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு பதவி இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் பாட்டுன்னு மோட்டர் சைக்கிளில் திருத்தின்னு வர்றதும், அங்கங்கே பட்டாசு வெடிக்கிறதும், அங்கங்கே பேனர் வைக்கிறதும், அங்கங்கே நீங்கள் கொடி கட்டிக்கிறதும், போஸ்டர் ஓட்டுறதுன்னு பார்த்தால் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற ஒரு கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டேன். ஆகவே ஒவ்வொரு தொண்டரையும் ஒவ்வொரு தோழரும் நாம் நம்மளுடைய உயிராக நினைத்து அவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர்களையும் அணித்தலைவர் அவர்களையும் இங்கே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் தளபதிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த தோழர்களை நாம் ஒரு காலமும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தளபதியே உங்களுக்கு அந்த பிரச்சனைக்காக வருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதை பற்றும் கவலைப்பட வேண்டாம். இனி வரும் காலங்களில் பிரச்சனையை நாம் சந்திக்கத்தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சும்மா இந்த உசு பேத்தி விட்டுட்டு அவனடி இவனை இது பண்ணு, அந்த கொடி கம்பத்தை விட்டு, அதெல்லாம் எங்கள் நம்ம கிட்ட கிடையாதுங்க. நம்ம பாட்டுன்னு நம்ம மக்கள் பணியை செய்கிறோம், 26க்கு போகிறோம், ஓட்ட கேட்குறோம், 26ல தளபதியை உட்கார வைக்கிறோம். அது மட்டும்தான் நம்மளுடைய வேலைங்க, வேற எதுவும் கிடையாது. தளபதி 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 இதுதான் நம்மளுடைய மந்திரம். நான் ஏதாவது ஒரு நேற்று கூட மீட்டிங்கு கரூருக்கு போயிருந்தேன். அப்போ பேசினேன். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா போதும், தளபதின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், திருப்பி அது உடனே மேலே வந்துடும். உண்மையாகவே உங்களெல்லாம் நான் பார்க்குறது, நான் நேற்று ஈரோடு பாலாஜி கிட்ட சொன்னேன், என்னடா ஈரோடு இப்படி களை கட்டிடுச்சு அப்படின்னா, அந்த களை கட்டினதோடு இங்கே திருப்பூர் பயங்கரமாக களை கட்டி போச்சு. அவனை பாலாஜி சொன்ன, உன்னைய நான் பேச விட மாட்டேன்டா, நீ எதுவும் பேசாதடா அப்படின்ன. அவன் பார்த்தா எல்லாரோட அவன் தான் முழுசாக இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினவன் யாருன்னா அவன் தான். உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம ஒரு குடும்பங்க. யாரை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு 234 தொகுதியிலையும் தளபதி தான் நிற்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். நான் நிற்கிறேன், அவர் நிற்கிறார், இவர் நிற்கிறாரு, நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் முழுக்க முழுக்க தளபதி தான் 234 தொகுதியிலையும் நிற்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நம்மளுடைய உழைப்பு இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். உண்மையாகவே இன்னைக்கு சனிக்கிழமை சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றத சொன்னாங்க. 10 நாள் வேலைக்கு போவாட்டினா கூட சரி, சனிக்கிழமையானால் கொஞ்சம் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதை தாண்டி எனக்கு எதுவும் வேணாண்டா, எங்களுடைய தளபதியோடைய முகம், தளபதின்ற அந்த பேர் தாண்டா ஓணுன்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய பூத்து கமிட்டி எல்லாமே அமைக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பூத்து கமிட்டி ஒரு பூத்துலேயும் நம்ம 10 பேர் நியமிக்க வேண்டும். அதில் மகளிருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும். மக்களுக்கு நாம் பணியாற்ற வேண்டும். மக்கள் பிரச்சனைகளே எது என்றெல்லாம் நீங்கள் பார்த்து அதுபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது திருப்பூர் மாவட்டம் ஒரு தியாகி உடைய பூமி. அந்த பூமியில் இங்கே நிறைய பேர் அந்த ரத்தம் சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பூமி திருப்பூர் மாவட்டம். அந்த திருப்பூர் மாவட்டம் 8 தொகுதியிலையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பறக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இன்னும் 18 மாதம் 19 மாதங்கள் தான் நமக்கு இருக்கிறது. அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். அயராமல் நீங்கள் உழைங்கள். யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தளபதி தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட பணக்காரர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். ஆனால் ஒரு காலமும் உழைத்த யார் சைக்கிளை ஓட்டின்னு போய் போஸ்ட் ஓட்டி கொடி பிடித்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் ஒரு காலமும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா வீரவனசனம் பேசிட்டு மைக்கில் கை தட்டிட்டு போகிறதுக்கெல்லாம் கிடையாதுங்க. தளபதியுடைய அறிவுறுத்தலும் உத்தரவும் என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு தோழரை நாம் இழக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நாம் நம்மளுடைய மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், நீங்களாக இருந்தாலும் சரி, இலக்காரமாக பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு தோழருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் எல்லோரும் அந்த பிரச்சனைக்கு போய் நிற்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒரு மாவட்டத்தில் எல்லாருடைய கொடிகம்பமும் இருக்குது. அந்த எல்லாருடைய கொடிகம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொடிகம்பம் புதுசாக நட்டு ஒரு 2 அடி மேலே வந்துடுது. ஒரு 30-40 பேர் போய் அந்த இடத்துல போயிட்டு எப்படி இவரது வரைக்கும் 2 அடி மேலே இருக்கலாம், அனுமதி வாங்கினாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு 30-40 பேர் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு தகவல் தெரிஞ்சு 2 பேர் போய் அது என்னான்னு போய் கேட்கும்போது அப்போ போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்த உடனே அந்த நம்மளுடைய நிர்வாகி 2 பேரும் நீங்கள் போங்கப்பா, உங்கள் கொடிக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கிளம்புங்கன்றாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க நாங்கள் இவ்வளோ நிறையா நின்றுன்னு இருக்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம், திமோண்டி நம்ம ஒரு மோட்டர் சைக்கிளில் 2 சின்ன பசங்க வந்து நின்னானுங்க, அவனுங்களை மட்டும் நீ முதல்ல போன்னு சொல்கிறேன்னு. எப்பா நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, 30-40 பேர் இருக்கிறீங்க, அவனுங்களை இப்படி நான் தொட்டனா இங்கே 1000 பேர் வந்து நிற்பான்பா, 1000 பேர் இங்கே வந்து நிற்பான்பா. அப்படி எனக்கு என் மேலதிகாரிக்கிட்ட நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. உங்களுக்கு ஓணுன்னா நீங்கள் அந்த 2 அடி மேலே வச்சுருக்குறாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக 2 அடி கூட நீங்கள் மேலே வச்சுங்கப்பா. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, அதனால் அந்த கொடி கம்பத்தை எடுக்க முடியாதுப்பா, நீங்கள் தயவுசெய்து போங்கன்னு சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுன்ற சொன்னால், அதுதான் தளபதியுடைய பலம், அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த பல வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம்தான் நம்மளுடைய தளபதியுடைய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தடவை நான் தளபதி கூட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டரில் என்ன படம், அது நண்பன் படத்துக்கு
வந்த உள்ளார இட்டுன்னு வர்றதுக்கே என்னால் முடியல, அப்படி இருந்தது. ஆனால் இப்போ என்னான்னு பார்த்தா நான் வர்றதுக்கே என்னால் முடியல. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்துக்கு தளபதி அவர்கள் வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் என்று சொன்னால் உங்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக, எளிமையான தலைவராக நம்ம தளபதி இருப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் தளபதிக்கிட்ட பழகியிருப்பீங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் தளபதியோடு இருந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு எளிமையானவர் என்பது. அந்த எளிமை தான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய உழைப்பு, முதலில் குடும்பத்தை பாருங்கள், அதுக்கு அடுத்தபடியாக தொழிலை பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சி 2026 இலக்கு, அதை தாண்டி அவங்க நடுவில் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது எதையாவது பற்றி சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் தலைவர் தளபதி தான் அறிவிப்பார். அதனால் நீங்கள் எதையாவது ஒன்றை பார்த்துட்டு டிவிலேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பார்த்துட்டு நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய வேலை, குடும்பத்தை பாருங்கள், தொழிலை பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய பணி, தமிழக வெற்றி கழகத்தோடைய நிர்வாகிகளை சந்திங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கேளுங்க. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களோட உரையாடுங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏதாவதுன்னா உங்களால் செய்ய முடிஞ்சால் அதை செய்யுங்க. இல்லைன்னா தலைமைக்கிட்ட சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் தளபதியுடைய தொண்டனாக, ரசிகராக இருந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது கட்சியாக வந்த பிறகு தோழராக, ஒவ்வொருவரும் நீங்கள் தோழராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டும். உழைப்பு இல்லாமல் நானும் வந்தேன், நானும் 5000 பேரை கூட்டின்னு வந்தேன், நானும் 200 பேரை கூட்டின்னு வந்தேன், 300 பேர் கூட்டின்னு வந்தேன்றது நல்ல விஷயம், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த 300 பேரும் கடைசி காலம் வரைக்கும் நம்மளுடைய கட்சியில் அவங்க உண்மையாக உழைக்க வேண்டும், உண்மையாக அவங்க இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்களுடைய எல்லாருடைய நண்பர்களையும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறாங்க. அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அணித்தலைவர்களும் இங்கே எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம கீழே உக்காந்து நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேடையில் பார்த்திங்கன்னா பாலும் கார்த்தியும் நல்லா தான் பேசின்னு இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா தான் பேசின்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறத இவங்ககிட்ட சொல்லக்கூடாது, இவங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் நம்ம நினைப்போம் தான். ஆனால் அவங்க எல்லாருமே தலைவர்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள், தொண்டர்கள் எப்போதும் நாம் தளபதியை மட்டும்தான் நினைக்க வேண்டும், தளபதியை மட்டும்தான் நீங்கள் நேசிக்க வேண்டும். 234 தொகுதியிலையும் தலைவர் தளபதி நிற்கிறார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப உண்மையாகவே திரும்ப திரும்ப சொல்லணும்னு பார்த்தா நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். சகோதரிகளும் சரி, இங்கே மாவட்ட தலைவர்களும் சரி, ரொம்ப நல்லாவே எல்லாருமே பேசினாங்க. உண்மையாகவே அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். வர்ற இடத்தெல்லாம் நான் வரவேற்பு கொடுத்தாங்கன்றதை நான் சொன்னேன். உண்மையாகவே ஒப்புக்கு இல்லைங்க, அந்த உணர்வுபூர்வமான ஒரு வரவேற்பு என்று கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். வேறு எங்கேயும் இருக்காது நம்மக்கிட்ட அந்த இதெல்லாம். ஒப்புக்கு வேறு வழி இல்லை. நான் நாளைக்கு கார்த்தியை பார்க்கணும், சரி அந்த ஆள் கூப்பிட்றாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு ஒரு 10 பேர் போய் நம்மளும் போய் ஒப்புக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு போய் நிற்போன்னு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கும் அதோடைய தளபதி நம்மளுடைய உயிர், மூச்சு, நாடி அனைத்தும் தளபதி தான். நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. உண்மையாக சொல்ல போனோம்னா அந்தோடைய நமக்கு ஜாதி, மதம் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாமே தளபதியோடைய மதம், தளபதியோடைய ஜாதி தானே ஒழிய வேறு எதுவும் நமக்கு கிடையாது. தளபதி சொல்வது போல் எல்லோரும் நமக்கு சமம். யாரையும் பெரியவங்க தாழ்ந்தவங்க எதுவுமே கிடையாது. நாம் எல்லோரும்
ஒருவராக நாம் இருக்க வேண்டும். தளபதி தான் நமக்கு எல்லாமே. திரும்ப திரும்ப சொல்கிற தளபதியோடைய அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் வழி நடத்துகிறார், நாம் நடக்க வேண்டும். ஆகவே நம்மளுடைய 8 தொகுதியும் திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதியிலையும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு அயராது நீங்கள் உழைக்க வேண்டும். 2024 தளபதி அவர்கள் அந்த அரசாணையில் அமர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உழைப்பு அதில் பெரிய அளவில் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லாமே அது சரி பண்ணி இன்னும் நல்லாக அந்த உறுப்பினர் சேர்க்கை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டிஸ் இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். தளபதி விலையில்லா விருந்தங்கம் 27 இடம், ரொட்டி முட்டைப்பால் திட்டம் நீங்கள் பண்ணின்னு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா குருதியகத்தில் தினந்தோறும் 75 பேர் 100 பேர் ரத்தம் கொடுக்குற ஒரு இயக்கம் கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் எங்கெல்லாம் நம்ம 234 தொகுதியிலையும் நம்மளுடைய கொடி பறக்க வேண்டும். மிக விரைவில் கொடி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் அறிவிப்பார். நான் வரும்போதெல்லாம் கொடி எப்போ அறிமுகப்படுத்த போகிறீங்க, கொடி எப்போன்னு மிக விரைவில் தலைவர் அவர்கள் அதற்குண்டான தேதியை கொடி அறிமுக விழாவை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகளை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த மாதம் 28ஆம் தேதியும் அடுத்த மாதம் 3ஆம் தேதியும் வைத்திருக்கிறார்கள். அந்த விழாவிற்கு உங்களுக்கு 28ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மாணவிகள் பெற்றோர்களை அழைத்து கொண்டு பத்திரமாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க போன வருடம். அதே போல் இந்த வருடமும் நீங்கள் செய்யணும். எந்த ஒரு உலகத்திலையுமே ஒரு விழா எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 3 மணி நேரம் 5 மணி நேரம் 7 மணி நேரம் தான் எல்லாரும் உட்காந்து அந்த விழாவை நடத்தியிருப்பாங்க. ஆனால் நம்ம தளபதி மட்டும்தான் 13-14 நேரம் நின்று அந்த விழாவை நடத்தினார். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.